பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த 7.5 சனி நடக்கும்போது கொஞ்சம் படாத கஷ்டங்கள் பட்டுட்டாங்க. ஆல்ரெடி வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இதில் முக்கியமாக அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அதாவது 4ஆம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை தரப்போகிறாரு. கூடுதலாக இப்போ 7ல் இருக்க குரு பகவானும் அஷ்டமத்தில் மறைஞ்சிருவார். அப்போது 2 விதமான விஷயத்திலையும் உங்களுக்கு கொஞ்சம் மறைவு ஏற்படுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வருட காலம் இந்த காலம் ஏற்படுது. அப்போது 2027 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு ஓரளவுக்கு 9ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். 9ஆம் பாவத்துக்கு வந்துட்டு சனியை பார்த்துருவார். அப்புறம் சனி பகவான் எப்போ தாங்க பெயர்றாரு வாக்கிய முறைப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா வாக்கிய முறைப்படி பார்த்தோம்னா சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி அப்போ தான் அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்கு ஆரம்பிக்குது. இப்போது சனி பகவானுக்கு எப்போ வந்து இந்த அர்த்தாஷ்டம சனி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2028 தான் முடியுதுங்க அர்த்தாஷ்டம சனி. 2028 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி இந்த அர்த்தாஷ்டம சனியாகப்பட்டது முடிஞ்சு, அதாவது உங்களுடைய 4ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவத்துக்கு சனி மாறுறார். சரியாக சொல்ல போனால் கீழக்க வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி இந்த சனி பயிற்சி 5ஆம் பாவத்தில் சனி பகவான் மாறுறார். இப்போது அது வரை, அதாவது 2028 வரை இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையான காலம். இதில் வந்து ரொம்ப நிதானமாகத்தான் எதையும் செய்ய வேண்டும். 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுவது மிக 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 அவசியம். எந்த செயல்பாடாக இருந்தாலும் பட அப்படின்னு செய்யாதீங்க, நிதானித்து செய்யுங்க. அதே போல் ஏற்கனவே உங்களுக்கு 6ஆம் பாவம் வலிமையாக இருந்தது. அந்த காலத்தில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடனை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. அதனால் பொறுமையாக கடன் அடைக்கக்கூடிய அமைப்பும் ஒரு பக்கம் நீங்கள் செயல்பாடுகளையும் பண்ணிகிட்டு இருக்கணும். அதே போக வந்து பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுடைய எதிர்கால சிந்தனைக்காக நீங்கள் சேர்த்து வைப்பதிலையும் முக்கியமாக இருக்கணும். ரெண்டையும் நீங்கள் பேரலாக செஞ்சுக்கிட்டு தான் வரணும். குடும்பத்தினுடைய தேவைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பொருள் ஈட்டுவதில் மிக முக்கியமாகவே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். இப்போது சரிங்க, இந்த காலத்தில் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செஞ்சால் நன்மை, எப்படி உங்களை அபிவிருத்தி செஞ்சுக்கணும், இதுக்கு என்ன வழி, என்ன உபகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் உங்களுக்கு இப்போது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் போடுங்க முதல். அடுத்தது தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு முறையாக ஒற்றுமை இருக்குது. ஆஞ்சநேயரே அவதாரம் செய்து தனுசு ராசியில் தான் பிறக்கிறாரு. அதனால் தனுசு ராசிக்காரங்க ஆஞ்சநேயரை நிச்சயமாக வழிபாடு பண்ணணும். அவருக்கு வந்தது சனிக்கிழமை தான். அதே சனிக்கிழமையில் வெத்தலை மாலையை அவர் கட்டி போடுங்க. 21 எண்ணிக்கை கொண்ட வெத்தலை மாலையை கட்டி போடுங்க. இதை நிறையா தடவை நம்ம சொல்லியிருக்கோம். சொல்லப்போ பலரும் ஃபோனில் கேட்குறது என்ன அப்படின்னா, சாமி இந்த வெத்தலை மாலை போட சொல்கிறீங்க, இந்த வெத்தலை மாலை எத்தனை போடணும், எப்படி போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் 21 எண்ணிக்கை வச்சு போடுங்கன்னு. இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, வெத்தலையை மட்டும்தான் வச்சு போட சொல்கிறீங்க, அதில் பாக்கையும் சேர்த்து கட்டி போடணுமா, அல்ல 21 வெத்தலைக்கும் 21 பாக்கை வச்சு கட்டணுமா, இல்லை 2 பாக்கு வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு எளியமான ஒரு கதையை சொல்லி உங்களுக்கு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வெத்தலை மாலைங்கிறத ஆஞ்சநேயருக்கு போட ஆரம்பித்தது யாருன்னா சீதா பிராட்டி தான் போட்டாங்க. இந்த சீதா பிராட்டி வந்து ஆஞ்சநேயர் வந்து யுத்த காலத்திலே ராமபிரான் வெற்றி அடைந்து விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை கொண்டு வந்து ராமபிரானுடைய வெற்றியை கொண்டு வந்து சொல்லுவதற்காக சீதையிட்ட வந்து ஆஞ்சநேயர் வர்றார். ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலியானவர், நவவியாகரண பண்டிதர், ருத்ரவீரிய சமுத்பூதர் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கு அவருக்கு. அப்போது அவர் வந்து சீதையை பார்த்தேன்னு சொல்கிறப்ப கூட சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலையா. ஏன்னா அந்த சீதையேன்னு சொன்ன உடனே ராமர் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாரோ அப்படின்னு பயப்படுவாரே இல்லையா. எடுத்தவொடனே பாசிட்டிவாக கண்டேன் சீதையை அப்படின்னு போய் சொன்னாராம் ஆஞ்சநேயர் ராமர்கிட்ட. அப்போது அவருடைய அந்த க்ஷண நேரம் கூட ஒரு ஐயம் இருக்கக்கூடாது, சந்தோஷத்திலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அவர் போய் வந்து இந்த ராமருடைய
வெற்றியை சீதை கிட்ட சொல்றாரு இல்லைங்களா. இந்த சீதா பிராட்டி உடனே என்ன பண்றா அப்படின்னா, அந்த வெற்றியை சொன்னவருக்கு ஒரு பரிசளிப்பது அப்படிங்கிறது அந்த காலத்தில் ராஜாக்கள் ராணிக்கள்லாம் ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. ஏதாவது நல்ல செய்ததுன்னா உடனே முத்து மாலையை கொடுப்பாங்க, உடனே அவங்க கையில் இருக்கக்கூடிய தங்க மாலையா உடனே போட்டு கொடுப்பாங்க, அல்லது கனையாளி மோதிரத்தை கரட்டி கொடுப்பாங்க. ஏதோ ஒரு சந்தோஷத்துக்கு அவங்களுடைய ஒரு அன்பளிப்பை அவங்க கொடுக்கறது அவங்களுடைய வழக்கம். அந்த காலத்தில் இருக்கிற ராஜாக்களாக இருக்கட்டும் ராணிக்கள் எல்லாமே இதை செய்வாங்க. அப்போ அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை ஒரு நம்பத்தக்கமான ஒரு தூதுவர் வந்து சொல்றார். அது சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டதான் சீதாக்கு. அதை சொன்ன உடனே அவளுக்கு ஏதாவது பரிசளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் வந்து எதுவுமே இல்லை. அந்த சீதா பிராட்டிட்ட அவள் வந்து மர உரிகள் தரித்தவளாக இருந்து கொண்டிருக்காள். எந்த விதமான நகை எல்லாமே வர வழியில் நகைக்கு தன்னை அடையாளம் கட்டுக்கணும், வர வழியில் ஒவ்வொரு இடமா வந்து சீதா போட்டுகிட்டே வந்துட்டான். அப்போது சீதா பிராட்டியிடம் ஒன்றுமே அல்ல இல்லையா. அப்போ என்னன்னா, அந்த வனத்திலே அசோக வனத்திலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெத்தலை கொடி இருந்தது. உடனே அங்கே இருக்கக்கூடிய வெத்தலையை 21 வெத்தலையை பிரித்து ஒரு கொடியாக கட்டி ஆஞ்சநேயருக்கு அந்த வெற்றி மாலையை அணிவித்தாள். அதனால தான் அதற்கு வெற்றிலை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இடத்துல சீதா பிராட்டி வெத்தலையை வச்சு அதில் பார்க்க வச்சு மடிச்சுலாம் போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் வெற்றிலையை தான் போட்டிருப்பாள். அதனால் நாமும் இந்த வெத்தலை வெறும் வெற்றிலை 21 எண்ணிக்கை கொண்ட வெற்றிலையை போடலாம், தப்பே கிடையாது. ஒரு சில ஆலயத்திலே அவங்க என்ன பழக்கம் வச்சுருக்காங்கன்னா, வெற்றிலை பாக்குடன் கூடிய மாலையை தான் போடணும் அப்படின்னு சில கோவிலில் ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. ஒரு சில கோவில்களில் வெறும் வெற்றிலையை மட்டும்தான் போட வேண்டும் அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. அதனால் வெறும் வெற்றிலையை போட்டால் போதுமானது. ஒரு சில ஆலயத்தில் இந்த மாதிரி பழக்கத்தில் வச்சுருக்காங்கிறப்போ அந்த கோவிலினுடைய பழக்கத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் போடுவது நல்லது. அதனால் உங்களுடைய ஐயப்பாடு நீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வந்தாலே தனுசு ராசிக்காரங்களுக்கு அமக்கலமான பலன் கிடைக்கும். ஒன்று. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு அதுதான் வந்து மிக 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 அவசியங்க. எதற்கு திரும்ப திரும்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் முக்கியம், குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் எல்லாம் சொல்கிறேன்னா, அந்த குரு பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன். எந்த கிரகமாக இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆளுங்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆளுங்கிரகங்கிறது என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒன்று உங்களுடைய தினாதிபதி, உங்களுடைய ராசியாதிபதி, நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி, லக்ன நட்சத்திராதிபதி. இப்போது இந்த லக்ன நட்சத்திராதிபதி இப்படி இருக்கு இல்லையா, இந்த 5 கிரகங்களும் அதற்கு வந்து ஆளும் கிரகம் அப்படின்னு பேர். இந்த 5 கிரகமும் வேறு வேறு கிரகமாகவும் இருக்கலாம், அல்லது ஒரே கிரகம் 2 இடத்துல வரலாம், அல்லது 3 கிரகம் கூட 4 கிரகம் கூட ஒரே இடத்துல வரலாம். இப்போ வந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறகு லக்னமும் உத்திரம் ஒன்றுனா சூரியன் தான் ஆளுங்கிரகம், சூரியன் தான் வந்து நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி, லக்ன நட்சத்திராதிபதி எல்லாத்தையும் சூரியன் வந்துடுவார். இப்போ அதே போல் வந்து அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில பிறக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போ 5மே அவங்களுக்கு சூரியனாக வந்துடுவார். இப்போ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்தானத்திலே ஒரே கிரகங்கள் கூட ஆளுங்கிரகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ மறுபடியும் தனுசு ராசிக்கு நம்ம வந்துடுவோம். இந்த தனுசு ராசியினுடைய ஆளுங்கிரகத்தில் முக்கியத்துவமானவர் யாருன்னா குரு தான். ஏன்னா அவர் வந்து ராசியாதிபதியாக வந்துடுறதுனால இந்த 5 கிரகமும் நான் சொன்ன பாருங்க, இந்த ஆளுங்கிரகம் ரூலிங் பிளானட் அப்படின்னு சொன்ன பாருங்க, இந்த ஆளுங்கிரகமாக இருக்கக்கூடிய 5 கிரகமும் முக்கியமான வலிமை கொண்டவை. ஒரு ஜாதகத்தில் வலிமை கொண்டவர். அதாவது ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த திரைப்படத்தில் அந்த டைரக்டர் அப்படிங்கிறவர், இயக்குனர் அப்படின்னு இருப்பார். அவர் தான் எல்லாத்தையும் இயக்குபவராக இருப்பார். அவர் கதாநாயகனாக இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு கதாநாயகனாக இருக்கலாம், அல்லது பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தயாரிப்பாளர் இருக்கலாம். தயாரிக்கிற எதுவாக இருந்தாலும் அந்த இயக்குனர் எதை இயக்குறாரோ அதை வச்சு தான் எல்லாரும் நடப்பாங்க. அவர் வந்து ஒரு சின்னவராக இருக்கலாம், பெரியவங்களை எப்படி அவர் தானே அங்கே முக்கியமான ரோல் செய்கிறவர். அதே மாதிரி தான் இங்கே ஆளுங்கிரகங்கிறது முக்கியம். இந்த ஆளுங்கிரகங்கிறது தான் மற்ற கிரகங்களை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு முக்கிய கிரகமாக அமையும். அது நல்ல ஸ்தானத்தில் இருக்குது, 8ல் மறையுது, 12ல் போகுது, அல்லது வந்து 2ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று இருக்குது, நீச்சம் அடையுது, அதெல்லாம் அடுத்த விஷயம்.
அது என்ன பலன் கொடுக்குங்கிறதா முக்கியமான விஷயம். அப்போ அதை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு, அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சம் அடைஞ்சிருக்காரா, நீச்சம் அடைஞ்சிருக்காரா, ஸ்நேகஸ்தானத்தில் இருக்காரா, சத்ருஸ்தானத்தில் இருக்காரா, யாரு கூட சேர்ந்திருக்காரு, யாரை பார்க்குறாரு, எதில் இருக்காரு, என்ன செய்கிறாரு, எத்தனாவது இடத்துல இருக்காரு, அதுதான் உங்களுக்கு மிக 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 அவசியமானது. அதனால் இந்த காலம் சொன்ன பாருங்க 2028 ஏப்ரல் மாதம் வரையில் கொஞ்சம் பொறுமையாக செல்ல வேண்டிய காலம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகப்படி குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தார் போல ஆலய வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும். முன் சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுங்க, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அதை போடுங்க. அடுத்ததாக கூடுதலாக இந்த விஷயத்தையும் சேர்த்து செய்யுங்க. அதுதான் முன் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான எந்த ஆலய வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும்ங்கிறதையும் சேர்த்து செய்யணும். அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பார்க்கறது ஒரு பக்கம், அடுத்ததாக நீங்கள் தினந்தோறுமாக கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளை நீங்கள் செய்யணும். ஏன் அப்படின்னா, அர்த்தாஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலத்தில் கர்ம சாபங்கல்யங்கள் ஏற்படும். உங்களுடைய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் உங்களை விட்டு போகுவதற்கான வாய்ப்புகள், நீங்கள் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கீங்க, என்ன புண்ணியம் செய்திருக்கோ அது உண்டான பிரதிபலன் கிடைக்கும். நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடந்திருக்கும், கெட்டது நடந்திருந்தாலும் அதுக்கான கெடுதல் பலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு வரும். அதனால் அந்த சமயத்தில் உங்களுடைய வினைகள் எல்லாம் போக வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு அருமருந்து நமசிவாய என்கிற அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை உரிய நபர்களிடம் தீட்சை பெற்று அந்த மந்திரத்தை தினந்தோறுமாக ஜெபித்து வாருங்கள். தனுசு ராசிக்காரங்க நல்ல பலன்கள் கிடைக்கும். முன் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு தடவை ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். கூடுதலான சிறப்புகள், அதே மாதிரி இந்த நவகிரகங்களினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். சிவாய நமஹ.